ஆதார் வைத்திருப்பவர்களுக்கு புதிய விதிகள். ரூபாய் 75 கட்டணம். ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் புதிய விதிகள் அமலுக்கு. இனி ரூபாய் 75 கட்டணம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் தகவல் சேனல். ஆதார் அட்டை வைத்திருக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு புதிய மற்றும் மிக முக்கியமான விதிமுறையை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த விதியின்படி இனி ஆதார் அப்டேட்களுக்கு ரூபாய் 75 கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த புதிய விதிகளால் என்னென்ன மாறப்போகிறது என்று இப்போது விரிவாக பார்க்கலாம். வீட்டிலிருந்தே அப்டேட் வசதி. ஆதார் அட்டையில் மொபைல் நம்பர், முகவரி, பெயர் மற்றும் இமெயில் போன்ற விவரங்களை அப்டேட் செய்வதற்கான விதிகள் தற்போது மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த அப்டேட்களை மீண்டும் வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காகவே ஆதார் ஆஃப் என்ற செயலி கொண்டுவரப்பட்டது. இதில் தற்போது மொபைல் நம்பர் அப்டேட் செய்யும் வசதி மட்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள அப்டேட்கள் அடுத்தடுத்து கொடுக்கப்படும். மொபைல் நம்பர் அப்டேட் செய்வது எப்படி? இனி நீங்கள் ஆதார் மையத்திற்கு செல்லாமலேயே மொபைல் நம்பரை அப்டேட் செய்து கொள்ளலாம். இதற்காக நீங்கள் ரூபாய் 75 கட்டணமாக செலுத்த வேண்டும். வழிமுறைகள் இதோ. முதலில் ஆதார் ஆஃப் ஐ உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். ஆஃப் ஐ ஓபன் செய்தவுடன் உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை கொடுத்து ஏற்கனவே இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை வெரிஃபை செய்ய வேண்டும். இந்த வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகு பேஸ் ஆத்தென்டிகேஷன் செய்யப்படும். அதாவது உங்கள் செல்ஃபி கேமரா ஓபன் செய்யப்பட்டு உங்கள் கண்களும் முகமும் ஸ்கேன் செய்யப்படும். இந்த செயல்முறைக்கு பிறகு உங்கள் ஆதார் விவரங்களுடன் அக்கவுண்ட் ஓபன் ஆகிவிடும். இங்கு நீங்கள் ஒரு 6 இலக்க பின் நம்பரை செட் செய்ய வேண்டும். ஹோம் பேஜில் உள்ள அமை ஆதார் அப்டேட் விருப்பத்தை தேர்ந்தெடுங்கள். இப்போது மொபைல் நம்பர் அப்டேட்டை கிளிக் செய்யுங்கள். அடுத்து உங்கள் ஆதாருடன் ஏற்கனவே இணைக்கப்பட்ட நம்பருக்கு கீழ் புதிய மொபைல் நம்பரை கொடுக்க ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுல நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் புதிய நம்பரை கொடுங்கள். மீண்டும் அந்த மொபைல் நம்பர் மற்றும் பேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலம் சரிபார்க்கப்படும். இறுதியாக பேமெண்ட் பக்கம் ஓபன் செய்யப்படும். இதில் ரூபாய் 75 கட்டணத்தை செலுத்த வேண்டும். பேமெண்ட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டவுடன் உங்கள் ஆதார் மொபைல் நம்பர் அப்டேட் செயல்முறை முடிந்துவிடும். 30 நாட்களுக்குள் புதிய மொபைல் நம்பர் அப்டேட் செய்யப்பட்டுவிடும். வங்கி விதிகள் மாற்றம். ஆதார் முதல் ஜிஎஸ்டி வரை 11 அதிரடி நிதி மாற்றங்கள். நோட் பண்ணுங்க, நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிதி விதிகள் ரீதியாக பல அதிரடி மாற்றங்களை சந்தித்துள்ளது. வங்கி சேவைகள் முதல் வரி விதிப்புகள், யுபிஐ, ஆதார் மற்றும் ஃபாஸ்டேக் வரை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் 11 மிக முக்கியமான நிதி மாற்றங்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பண பரிவர்த்தனை, சேமிப்பு அல்லது முதலீடு செய்பவராக இருந்தால் இந்த மாற்றங்களை உடனே தெரிந்து கொள்ளுங்கள். அதிரடி அறிவிப்புகள் 1 முதல் 5. வங்கி மற்றும் பணம் செலுத்தும் மாற்றங்கள். காசோலைகள் சில மணி நேரங்களிலேயே கிளியர் ஆகும். அக்டோபர் 4, 2025 முதல் காசோலை செயல்பாடு தொடர்பாக RBI ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இனி காசோலையை செலுத்திய பிறகு 2 நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. பெரும்பாலான காசோலைகள் சில மணி நேரங்களிலேயே முடிக்கப்பட்டு பணம் விரைவாக கிடைக்க வழி செய்யப்படும். ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளுக்கு கூடுதல் இலவச சலுகைகள். ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு UBI, IMPS, NEFT, RTGS போன்ற அனைத்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளும் இனி வரம்பற்ற இலவச சேவையாக இருக்கும். மேலும் ATM, டெபிட் கார்டுகளுக்கும் இனி ஆண்டு கட்டணம் இருக்காது. ஜன்தன் கணக்குகளுக்கு KYC கட்டாயம். 2025 ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு REKYC மறு KYC கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. இதனை புறக்கணிப்பவர்களின் கணக்குகள் முடக்கப்படலாம். UPI-யில் புதிய வரம்புகள் மற்றும் நேர விதிகள். இனி ஒவ்வொரு UPI செயலியிலும் ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே பேலன்ஸை சரிபார்க்க முடியும். மேலும் SIP அல்லது ODD சந்தாக்கள் போன்ற தானியங்கு பண பரிவர்த்தனைகள் இனி காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9:30 வரையிலும் உள்ள உச்ச நேரங்களில் செயல்படுத்தப்படாது. வங்கிக் கணக்கில் 4 நாமினிகள் வரை சேர்க்கும் வசதி. சேமிப்பு கணக்கு, பிக்ஸட் டெபாசிட் அல்லது லாக்கர் ஆகியவற்றுக்கு இப்போது 4 நாமினிகள் வரை சேர்த்து ஒவ்வொரு நாமினிக்கும் வெவ்வேறு சதவீதத்தில் பங்கை ஒதுக்க முடியும். அதிரடி அறிவிப்புகள் 6 முதல் 11. ஆதார், ஓய்வூதியம், வரி மற்றும் GST மாற்றங்கள். ஆதார் அப்டேட்டுகள் எளிதாகின. கட்டணங்கள் நிர்ணயம். UIDAI மூலம் பெயர், முகவரி, மொபைல் எண் அப்டேட்டுகளை ஆன்லைனில் 75 ரூபாய்க்கும், பயோமெட்ரிக் அப்டேட்டுகளை ஆதார் மையத்தில்
ரூபாய்க்கும் செய்ய முடியும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் UPS அமல் ஏப்ரல் 1, 2025 அன்று நடைமுறைக்கு வந்த இந்த திட்டத்தின் கீழ் 25 ஆண்டுகள் சேவை முடித்த அரசு ஊழியர்களுக்கு கடந்த 12 மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். புதிய ஃபாஸ்டாக் விதிகள் நவம்பர் 1, 2025 முதல் ஃபாஸ்டேகிற்கு KYV உங்கள் வாகனத்தை அறிந்து கொள்ளுங்கள். நிறைவு செய்வது கட்டாயம். KYV முடிக்கப்படாவிட்டால் ஃபாஸ்டாக் செயலிழக்கப்படலாம். புதிய வரி கட்டுப்பாடு 12 லட்சம் வரை வரி இல்லை. பட்ஜெட் 2025 புதிய வரி குழுவின் கீழ் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு முற்றிலும் வரிவிலக்கு உண்டு. சம்பளம் பெறுபவர்களுக்கு 75,000 ரூபாய் தரமான விலக்குடன் 12.75 லட்சம் ரூபாய் வரை சம்பளத்திற்கு வரி இல்லை. புதிய TCS மற்றும் TDS வரம்புகள் அமல். மூத்த குடிமக்களுக்கான வட்டியில் TDS வரம்பு 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. வெளிநாட்டு பயணம் மற்றும் பெரிய பண பரிவர்த்தனைகளுக்கான 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. TCS வரம்பு 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. GST புதிய 2 பிரிவு முறைக்கு மாற்றம். செப்டம்பர் 22, 2025 முதல் GST கவுன்சிலின் சீர்திருத்தத்தின்படி நாடு முழுவதும் இனி 5% மற்றும் 18% என 2 GST பிரிவுகள் மட்டுமே இருக்கும். இந்த 11 அதிரடி நிதி மாற்றங்களும் உங்கள் சேமிப்பு மற்றும் செலவுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த முக்கியமான தகவலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். பான் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு புதிய விதிகள் ஜனவரி 1 முதல் அமல். பான் கார்டு வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு. ஜனவரி 1 முதல் புதிய விதிகள் அமல். கட்டாயம் இதை செய்ய வேண்டும். வருமான வரித்துறை மற்றும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் என அனைவருக்கும் அத்தியாவசிய ஆவணமாக இருக்கும் பான் கார்டில் ஜனவரி 1 ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமலுக்கு வர இருக்கின்றன. ஆனால் இந்த விதிகள் வருவதற்கு முன்பாகவே பான் கார்டு வைத்திருப்பவர்கள் சில முக்கிய அப்டேட்களை கட்டாயம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் பான் கார்டை புதுப்பிக்க வேண்டும்? பான் கார்டில் உள்ள தனிப்பட்ட விவரங்களை புதுப்பிக்கும் செயல்முறை PN ரினியூவல் ப்ராசஸ் அனைவருக்கும் பொருந்தாது. கீழ்கண்ட சந்தர்ப்பங்களில் மட்டுமே நீங்கள் பான் கார்டை புதுப்பிக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு அல்லது நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பிறகு ஏற்படும் சட்டப்பூர்வமான பெயர் மாற்றங்கள். உங்கள் பெயர், பிறந்த தேதி அல்லது தந்தையின் பேரில் உள்ள பிழைகளை சரிசெய்ய ஆதார் கார்டில் டெமோகிராபிக் மாற்றங்களை செய்தால் அதை பான் கார்டில் அப்டேட் செய்ய. உதாரணமாக, திருமணத்திற்கு பிறகு தந்தை பெயருக்கு மாற்றாக கணவர் பெயர் இடம்பெற்றால் அல்லது பெயர் எழுத்துப் பிழைகளை சரிசெய்ய விரும்பினால் நீங்கள் உடனடியாக பான் கார்டை புதுப்பிக்க வேண்டும். பான் புதுப்பித்தல் செயல்முறை PAN ரினியூவல் ப்ராசஸ். இந்த அப்டேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமே எளிதாகச் செய்யலாம். முதலில் iBilling ஃபைலிங் போர்ட்டலுக்கு செல்ல வேண்டும். அங்கு புதிய பான் கார்டுக்கான விண்ணப்பம் மற்றும் அல்லது பான் டேட்டாவில் மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் செய்வதற்கான கோரிக்கை என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது அப்டேட் செய்யப்பட்ட தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் டெமோகிராபி விவரங்களை கொடுக்க வேண்டும். இந்த விவரங்களுக்கான அடையாளச் சான்று, முகவரிச் சான்று மற்றும் மாற்றப்பட்ட விவரங்களுக்கான சான்று ஆகியவற்றை நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். கட்டணம் மற்றும் ஆவணங்கள். பான் கார்டு விவரங்களை ஆன்லைனில் மாற்றுவதற்கு ரூபாய் 50 கட்டணமாக செலுத்த வேண்டும். புதிய பான் கார்டுடன் அந்த விவரங்கள் உங்கள் முகவரிக்கு தேவைப்பட்டால் ரூபாய் 110 கட்டணமாக செலுத்த வேண்டும். இதற்கு அடையாளச் சான்றுக்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை அப்லோட் செய்யலாம். முகவரிச் சான்றுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது யூட்டிலிட்டி பில்களை பயன்படுத்தலாம். திருமணச் சான்றிதழ் அல்லது நீதிமன்ற உத்தரவு காப்பியை மாற்றத்திற்கான சான்றாக பயன்படுத்தலாம். இந்த செயல்முறைக்கு பிறகு உங்களுக்கு ஒப்புதல் எண் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுக்கப்படும். இதை வைத்து உங்கள் விண்ணப்பத்தை டிராக் செய்யலாம். 10 முதல் 15 நாட்களுக்குள் இந்த செயல்முறை முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் பே, போன்பே வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு. கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் பெற இந்த லிங்கிங் செயல்முறை கட்டாயம். நீங்கள் கூகுள் பே, போன்பே அல்லது பேடிஎம் போன்ற UPI செயலிகளை பயன்படுத்துபவரா? ஆம் எனில் இனி ஒவ்வொரு முறையும் பேமெண்ட் செய்யும் போது கேஷ்பேக், பாயிண்ட்ஸ் அல்லது ரிவார்ட்ஸ் பெற உதவும் ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. ரூபே கிரெடிட் கார்டு UPI சம்பளம் வாங்குவோர் முதல் அன்றாட பயனாளர்கள் வரை அனைவரும் இன்ஸ்டன்ட் மொபைல் பேமெண்ட் செய்யும் போதே வெகுமதிகளை பெற NPCI
என்கிற இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ஒரு முக்கியமான வசதியை கொண்டு வந்துள்ளது. அதுதான் ரூபே கிரெடிட் கார்டுகளை யுபிஐ தளத்துடன் இணைக்கும் முறை. எப்படி இணைப்பது? மிகவும் எளிமையானது. முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ரூபே கிரெடிட் கார்டை நீங்கள் பயன்படுத்தும் கூகுள் பே, போன்பே அல்லது பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்களுடன் இணைக்க வேண்டும். தற்போது வரை NBCI விதிப்படி ரூபே கிரெடிட் கார்டுகள் மட்டுமே யுபிஐ உடனான இணைப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒருமுறை இணைக்கப்பட்டவுடன் இனி நீங்கள் QR கோட்களை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தும் போது உங்கள் வங்கி கணக்கிற்கு பதிலாக இணைக்கப்பட்ட இந்த ரூபே கிரெடிட் கார்டை பயன்படுத்தலாம். இதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் கேஷ்பேக் அல்லது ரிவார்ட் பாயிண்டுகளை பெறலாம். கவனிக்க வேண்டிய முக்கிய விதி: இந்த யுபிஐ கிரெடிட் கார்டு பேமெண்ட் வசதி வணிக பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது கடைக்காரர்கள், உணவகங்கள், சேவை வழங்குனர்கள் அல்லது காமர்ஸ் தளங்களுக்கு பணம் செலுத்த பயன்படுத்தலாம். ஆனால் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு பணம் அனுப்பும் பியர் டு பியர் பரிவர்த்தனைகளுக்கு இதை பயன்படுத்த முடியாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விதிமுறையை மீறி நீங்கள் பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது உங்கள் கிரெடிட் கார்டு பிளாக் செய்யப்படலாம். மேலும் அனைத்து ரூபே கிரெடிட் கார்டுகளும் ஒரே மாதிரி வெகுமதி அளிப்பதில்லை. சில கார்டுகள் கேஷ்பேக் வழங்க, மற்றவை ரிவார்ட் பாயிண்டுகளை அல்லது குறிப்பிட்ட பொருட்களுக்கு தள்ளுபடியை வழங்குகின்றன. எனவே உங்கள் செலவு முறைக்கு ஏற்ற சரியான கார்டை நீங்கள் தேர்வு செய்வது நல்லது. HDFC, SBI மற்றும் ICICI போன்ற வங்கிகளின் ரூபே கார்டுகள் பரவலாக பயன்பாட்டில் உள்ளன. இந்த சேவையை பயன்படுத்தினாலும் நீங்கள் கிரெடிட்டில் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை எப்போதும் கண்காணித்து வட்டியை தவிர்க்க உங்கள் பில்களை சரியான நேரத்தில் செலுத்துவது அவசியம். அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு RBIயின் புதிய விதிகள் ஏப்ரல் 1 முதல் அமல். அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் RBIயின் புதிய விதிகள் ஏப்ரல் 1 முதல் அமல். வங்கி சேவை பயன்படுத்தும் அனைவருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI 2 முக்கியமான புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளது. இந்த விதிகள் வரும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர இருக்கின்றன. அந்த விதிகள் என்னவென்று இப்போது விரிவாக பார்க்கலாம். முக்கிய விதி 1: RTGS NEFT பரிவர்த்தனைகளுக்கு 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ODP மூலம் உறுதி செய்யப்படும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்காக இந்த புதிய விதி அமலாகிறது. யுபிஐ பரிவர்த்தனைகள் பின் நம்பர் மூலம் முடிவடைந்தாலும் RDGS மற்றும் NEFT NEFT பரிவர்த்தனைகள் ODP வழியாகவே நிறைவு செய்யப்படும். அதிகளவிலான பணம் பரிமாற்றம் செய்யப்படும். இந்த சேவையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ரிசர்வ் வங்கி இனி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் விதிகளை கொண்டு வருகிறது. அதாவது இனி ODP கொடுத்த பின்னரோ அல்லது கொடுப்பதற்கு முன்பாகவோ கூடுதலாக ஒரு வெரிஃபிகேஷன் கட்டாயம் இருக்கும். இந்த கூடுதல் ஆதென்டிகேஷன் இதுதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. பாஸ்வேர்ட், பின் நம்பர், பிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் போன்ற ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்கு பழக்கமான பாதுகாப்பு முறைகளில் ஒன்றை பயன்படுத்த வங்கிகள் திட்டமிட்டுள்ளன. இந்த கூடுதல் பாதுகாப்பு மூலம் பண பரிமாற்றங்கள் மேலும் பாதுகாப்பானதாக மாறும். முக்கிய விதி 2: PSPD ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளில் மாற்றம். ஏப்ரல் 1 முதல் அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்புத் தொகை PSPT கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கின்றன. இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளுக்கான புதிய விதிகள் இதோ. டெபாசிட் வரம்பு நீக்கம். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மற்றும் செக் மூலமாக டெபாசிட் செய்யப்படும் பணத்திற்கு இனி வரம்பு கிடையாது. இலவச ATM சேவை. இந்த கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வருடாந்திர ATM கட்டணம் வசூலிக்கப்படாது. டெபிட் கார்டு வழியாக செய்யப்படும் இதர பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் இல்லை. செக் லீஃப்கள் மற்றும் பாஸ்புக். ஒரு வருடத்திற்கு 25 செக் லீஃப்கள் வழங்கப்படும். பாஸ்புக் மற்றும் பரிவர்த்தனை ஸ்டேட்மெண்ட்டுகளை பார்க்கலாம். டிஜிட்டல் சேவைகள். மற்ற சேமிப்பு கணக்குகளைப் போலவே இந்த PSPT கணக்கிலும் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், NEFT, RTGS மற்றும் UBI உள்ளிட்ட அனைத்து பரிவர்த்தனைகளையும் செய்து கொள்ளலாம். இந்த 2 முக்கியமான விதி மாற்றங்களும் உங்கள் அன்றாட வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் சேமிப்புக்கு நேரடியாக பயனளிக்கும். பான் கார்டு தொலைந்துவிட்டதா? ஒரே நாளில் திரும்பப் பெறுவது எப்படி? ஆதார் போல பான் கார்டும் முக்கியம். தொலைந்தால் திரும்பப் பெறுவது எப்படி? டூப்ளிகேட் பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். ஆதார் கார்டு போலவே பான் கார்டும் PAN கார்டு, வங்கி சேவை, வருமான வரி, கடன்கள்
மற்றும் பல அரசு திட்டங்களில் நன்மைகள் பெற என அத்தியாவசியமான ஆவணமாகும். இந்த முக்கியமான ஆவணமான பான் கார்டு ஒருவேளை உங்களுக்கு தொலைந்துவிட்டால் அதை எப்படி மீண்டும் திரும்பப் பெறுவது? அதாவது டூப்ளிகேட் பான் கார்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். வருமான வரித்துறை இதற்காக தனி இணையதளத்தை இயக்கி வருகிறது. டூப்ளிகேட் பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். முதலில் இணையதள பக்கத்திற்கு செல்லுங்கள். அடுத்து உங்களுடைய முக்கிய விவரங்களான பான் எண், ஆதார் எண், பிறந்த மாதம் மற்றும் வருடத்தை உள்ளிட வேண்டும். கீழே உள்ள பாக்ஸை டிக் செய்து சப்மிட் செய்யுங்கள். அதன் பின்பு உங்கள் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஓடிபி வரும். அதை உள்ளிட்டு வெரிஃபை செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். கட்டணம் மற்றும் விநியோகம். இந்தியாவில் இருப்பவர்கள் டூப்ளிகேட் பான் கார்டுக்கு ரூபாய் 50 கட்டணமாக செலுத்த வேண்டும். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ரூபாய் 959 கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த கட்டணத்தை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI அல்லது நெட் பேங்கிங் வழியாக செலுத்தலாம். பணம் செலுத்திய பிறகு உங்களுக்கான 15 இலக்க அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் கிடைக்கும். இந்த நம்பரை கொண்டு உங்கள் பான் கார்டின் நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கலாம். இதனைத் தொடர்ந்து 15 to 20 நாட்களுக்குள் டூப்ளிகேட் பான் கார்டு நீங்கள் பதிவு செய்த முகவரிக்கு கொரியர் முறையில் அனுப்பி வைக்கப்பட்டு விடும். உடனடியாக பான் கார்டு பெறுவது எப்படி? உங்களுக்கு PDF வடிவில் பான் EPN கார்டு உடனடியாக தேவை என்றால் இணையதளத்திற்கு சென்று பான் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து பிறந்த மாதம், வருடத்தை கொடுத்து சப்மிட் செய்வதன் மூலம் உங்கள் பான் கார்டினை உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முக்கிய குறிப்பு: ஒருவேளை உங்களது பான் கார்டு தொலைந்து இருந்தால் பாதுகாப்பு நோக்கில் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் CSR அல்லது FIR பதிவு செய்து வைப்பது மிகவும் நல்லது. இது எதிர்காலத்தில் எந்தவொரு தவறான பயன்பாட்டையும் தவிர்க்க உதவும். கூகுள் பேயில் ATM கார்டு தேவையில்லை. UPI பின் ரீசெட் செய்ய புதிய வழி. கூகுள் பேயில் UPI பின் மறந்துவிட்டதா? ATM கார்டு இல்லாமலேயே ரீசெட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கூகுள் பே, போன்பே போன்ற UPI செயலிகளை அடிக்கடி பயன்படுத்துபவரா? அப்படியானால் இப்போது சொல்லப்போகும் தகவல் நிச்சயம் உங்களுக்கு உதவும். திடீரென நீங்கள் உங்கள் UPI PN நம்பரை மறந்துவிட்டாலோ அல்லது தேவைப்படும் போது உங்கள் ATM கார்டு கையில் இல்லாவிட்டாலோ இனி கவலைப்பட வேண்டாம். முன்னதாக கூகுள் பே ஆப்பில் UPI பின்னை மீட்டமைக்க ரீசெட் உங்கள் டெபிட் கார்டு விவரங்களை உள்ளிடுவது கட்டாயமாக இருந்தது. ஆனால் இப்போது விஷயங்கள் மாறிவிட்டன. டெபிட் கார்டுக்கு பதிலாக ஆதார். கூகுள் பே இப்போது பல பயனர்கள் தங்கள் UPI பின் நம்பரை டெபிட் கார்டு இல்லாமலேயே மீட்டமைக்க அனுமதிக்கிறது. டெபிட் கார்டுக்கு பதிலாக இது ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை பயன்படுத்துகிறது. உங்கள் அக்கவுண்ட்டுக்கு இருக்கும் வங்கி ஆதார் அங்கீகாரத்தை ஆதரிக்கும் வரை மற்றும் உங்கள் ஆதார் அட்டை உங்களுடைய தற்போதைய மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வரை நீங்கள் டக்குனு UPI பின் நம்பரை மீட்டமைக்கலாம். கூகுள் பேயில் UPI பின்னை ரீசெட் செய்வது எப்படி? நீங்கள் இதை செய்யத் தொடங்குவதற்கு முன் அனைத்து வங்கிகளும் இந்த விருப்பத்தை இன்னும் செயல்படுத்தவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் வங்கி இதை ஆதரித்தால் இந்த செயல்முறை முழுமையாக டிஜிட்டல் முறையில் விரைவாக முடிந்துவிடும். முதலில் உங்கள் ஸ்மார்ட் போனில் உள்ள கூகுள் பே ஆப்பை திறந்து லாக்இன் செய்யுங்கள். ஹோம் ஸ்கிரீனில் மேல் வலது மூலையில் உள்ள உங்கள் ப்ரொஃபைல் போட்டோவை கிளிக் செய்து பேங்க் அக்கவுண்ட் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் உங்கள் UPI பின்னை மீட்டமைக்க விரும்பும் குறிப்பிட்ட பேங்க் அக்கவுண்டை தேர்வு செய்ய வேண்டும். அக்கவுண்ட் விவரங்கள் தொடர்பான பக்கத்தில் UPI பின் நம்பர் மறந்துவிட்டது, forgot UPI பின் என்கிற விருப்பத்தை தேர்வு செய்யவும். அடுத்து உங்கள் வங்கி இந்த வசதியை ஆதரித்தால் நீங்கள் ஆதார் சரிபார்ப்பு முறையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த கட்டத்தில் உங்கள் ஆதார் எண்ணின் முதல் 6 இலக்கங்களை உள்ளிட்டு ஸ்கிரீனில் தோன்றும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். உடனே உங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP வரும். அதை உள்ளிட்டு உங்கள் அடையாளத்தை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். இறுதியாக நீங்கள் ஒரு புதிய UPI பின் நம்பரை உருவாக்கி அதை உறுதிப்படுத்தி ரீசெட் செயல்முறையை வெற்றிகரமாக முடிக்கலாம். முக்கிய குறிப்பு: இந்த முறை செயல்பட உங்கள் ஆதார் எண் உங்கள் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட அதே மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தவறான UPI பின்னை பலமுறை உள்ளிட்டால் உங்கள் அக்கவுண்ட் 24 மணி நேரம் வரை தடுக்கப்படலாம். இந்த முக்கியமான டிஜிட்டல் வசதியை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். தமிழகத்தில் குளிர் அதிகரிப்பு, மழைக்கு வாய்ப்பு. வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தில் குளிர் கிடுகிடுவென அதிகரிக்க வாய்ப்பு. டிசம்பர் 18 வரை மழை. வானிலை அறிவிப்பு. தமிழகத்தின் தற்போதைய வானிலை நிலவரம் மற்றும் அடுத்த சில நாட்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை சற்று ஓய்ந்து வெயில் நிலவி வந்தாலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பனியின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. குளிர் எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், இன்று டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் குளிர் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு சில இடங்களில் வெப்பநிலை வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மழைக்கான வாய்ப்பு என்ன? இன்று டிசம்பர் 15 கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். டிசம்பர் 16 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 17 வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும். டிசம்பர் 18 தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும். டிசம்பர் 19 மற்றும் 20 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். சென்னையில் இன்று டிசம்பர் 15 கிளைமேட். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று டிசம்பர் 15 முதல் 16ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த முக்கியமான வானிலை தகவலை பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உடனே ஷேர் செய்யுங்கள். பிரதமர் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு பெற வேண்டுமா? இதை செய்தால் போதும். PMAEக்கு விண்ணப்பிக்கும் முழு விவரம். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். அந்த கனவை நினைவாக்கும் பொருட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் ஒரு முக்கியமான திட்டம் பற்றி இப்போது பார்க்கலாம். அதுதான் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். திட்டம் என்ன சொல்கிறது? 2015ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இத்திட்டம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு வீடு கட்ட நிதி உதவியும் மானியமும் வழங்குகிறது. யாருமே வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நகர்ப்புற பிரிவுக்கான PMAEU விண்ணப்பக்கெடு 2025 டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திட்டம் PMAYG 2028-29 வரை நீட்டிக்கப்பட்டு 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 92.61 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு வீடு இல்லை என்றால் நீங்கள் முதலில் இந்த திட்டத்திற்கு முயற்சி செய்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் மானியம் அல்லது வட்டி குறைப்புச் சலுகையை பயன்படுத்தி வீடு கட்டிக் கொள்ளலாம். தேவையான தகுதிகள். இந்த திட்டத்தின் பலனை பெற விண்ணப்பிக்கும் நபருக்கு கீழ்க்கண்ட தகுதிகள் அவசியம். விண்ணப்பிக்கும் நபருக்கு சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது. உங்களது குடும்பத்தினர் பேரிலும் சொந்த வீடு இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு எந்த ஒரு அரசு வீட்டு திட்டத்திலும் பயன்பெற்றிருக்கக்கூடாது. நீங்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். யார் விண்ணப்பிக்கலாம்? வருமான வரம்பு. உங்கள் குடும்ப வருமானம் இந்த கீழ்க்கண்ட பிரிவுகளில் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்தோர் EWS ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் குறைவாக உள்ளவர்கள். குறைந்த வருமான குழு LIG ஆண்டுக்கு 3 லட்சம்
முதல் 6 லட்சம் வரை உள்ளவர்கள். நடுத்தர வருவாய் குழு ஐ மிக்இ ஆண்டுக்கு 6 லட்சம் முதல் 12 லட்சம் வரை உள்ளவர்கள். நடுத்தர வருமான குழு பைகி மிக்இ ஆண்டுக்கு 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை உள்ளவர்கள். விண்ணப்பிக்க முடியாதவர்கள் யார்? சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், இருசக்கர வாகனம் 3 மற்றும் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்கள், ஜிஎஸ்டி அல்லது வருமான வரி கட்டுபவர்கள். ரூபாய் 50,000 முதல் அதற்கு மேல் வரம்பு வரை கிசான் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: நகர்ப்புற திட்டத்திற்கு PMAEU விண்ணப்பதாரர் மற்றும் குடும்பத்தினரின் ஆதார் கார்டு, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு விவரம், வருமான வரி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ். நில உரிமை ஆவணங்கள்: உங்களிடம் சொந்தமாக நிலம் இருந்தால் கிராமப்புற திட்டத்திற்கு PMAG விண்ணப்பதாரர் மற்றும் குடும்பத்தினரின் ஆதார் கார்டு, வருமான வரி சான்றிதழ் மற்றும் வங்கி கணக்கு விவரம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அட்டை, MGNREGA ஜாப் கார்டு. நில உரிமை ஆவணங்கள் விண்ணப்பிக்கும் முறை: நீங்கள் PMAE வலைத்தளமான pmamis.gov.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த முக்கியமான தகவலை சொந்த வீடு கனவில் உள்ள அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். UPIயில் தவறாக பணம் அனுப்பியதா? திரும்பப் பெறுவது எப்படி? பானாதார் எச்சரிக்கை: UPIயில் பணம் தவறுதலாக வேறு ஒருவருக்கு சென்று விட்டதா? கவலை வேண்டாம். திரும்பப் பெறுவது எப்படி? பானாதார் எச்சரிக்கை: கூகுள் பே, போன்பே போன்ற UPI செயலிகள் நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டன. ஆனால் அவசரத்தில் மொபைல் எண்ணை மாற்றி போட்டு தவறுதலாக வேறு ஒருவருக்கு பணம் அனுப்பிவிட்டால் என்ன செய்வது? அதை அண்டு செய்ய முடியாதே என்று நினைத்து கவலைப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். UPI மூலம் தவறுதலாகச் செலுத்திய பணத்தை திரும்பப் பெற வழிமுறைகள் உள்ளன. தவறாகச் சென்ற பணத்தை திரும்பப் பெற வழிகள்: முதலில் நேரடியாக அணுகவும். நீங்கள் பணத்தை தவறாகச் செலுத்திய அந்த நபரை முதலில் அணுகி உங்கள் நிலைமையை விவரியுங்கள். அவர் ஒப்புக்கொண்டால் அவர் பணத்தை உங்களுக்கு திருப்ப அனுப்ப வாய்ப்புள்ளது. UPI செயலியில் புகார்: அந்த நபர் பணத்தை திருப்பித் தர மறுத்தால் நீங்கள் பயன்படுத்திய கூகுள் பே அல்லது போன்பே போன்ற UPI ஆப் அல்லது இணையதளத்திலேயே உங்கள் பரிவர்த்தனை விவரங்களுடன் புகாரை உடனடியாக பதிவு செய்யுங்கள். வங்கிக்கு தகவல்: நடந்த விஷயத்தை விளக்கமாக எழுதி உங்கள் வங்கி கிளையில் நேரில் சென்று அல்லது மெயில் மூலம் புகார் கொடுங்கள். தவறுதலாக பணம் சென்ற அக்கவுண்டை பிளாக் செய்ய வங்கி உதவும். NPCI இடம் புகார்: இந்த முயற்சிகளுக்கு பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றால் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் NPCI அதிகாரப்பூர்வ டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம் செல்லில் புகார் கொடுக்கலாம். நீங்கள் 1800-20-1740 என்ற டோல் ஃப்ரீ எண்ணிற்கு போன் செய்தும் புகார் அளிக்க முடியும். இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் உங்களது பணம் விரைவாக திரும்ப வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பான் மற்றும் ஆதார் இணைப்பு குறித்த முக்கிய எச்சரிக்கை: அதேபோல் பான் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மற்றொரு மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி வெளியாகியுள்ளது. 2025 டிசம்பர் 31 ஆம் தேதிக்குள் உங்கள் பான் PAN எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பது கட்டாயம். ஜனவரி 1 முதல் சிக்கல்: இதை செய்யாதவர்களின் பான் கார்டு எண் 2026 ஜனவரி 1 ஆம் தேதி முதல் செயலிழக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பான் எண் முடக்கப்பட்டால் பின்வரும் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களால் வங்கிக் கணக்கை தொடங்க முடியாது. பங்குச் சந்தையிலோ அல்லது ETFகளிலோ வர்த்தகம் செய்ய முடியாது. ரூபாய் 50,000க்கு மேல் நிலையான வைப்புத்தொகை FD வைக்க முடியாது. அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற முடியாது. வரி பணத்தை திரும்ப பெற முடியாது. நிலுவையில் உள்ள பணத்தை திரும்ப பெறுவதற்கு வட்டி எதுவும் வழங்கப்படாது. எனவே உங்கள் நிதி நடவடிக்கைகளில் எந்த சிக்கலும் வரக்கூடாது என்றால் 2025 டிசம்பர் 31 ஆம் தேதிக்குள் பான் ஆதார் இணைப்பை முடித்துவிடுங்கள்.